வெள்ளரிக்காயில் பாயாசம் செய்தும் சாப்பிடலாம். இது மிகவும் சுவையுடன் இருக்கும். மேலும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். இப்போது அந்த வெள்ளரிக்காய் பாயாசம் எப்படி செய்வதென்று பார்ப்போமா? முதலில் ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் வெள்ளரிக்காயை துருவியோ அல்லது மெல்லிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு ஊற வைத்துள்ள ஜவ்வரிசியை ஒரு வாணலியில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து வேக வைக்க வேண்டும். ஜவ்வரிசியானது பாதி வெந்ததும் அதில் வெள்ளரிக்காயை போட்டு நன்கு மென்மையாகும் வரை வேக வைக்க வேண்டும். பின்பு அதில் சர்க்கரை சேர்த்து கிளறி நன்கு கொதிக்க விட வேண்டும். பின் கண்டென்ஸ்டு மில்க் மற்றும் பால் சேர்த்து கிளறி தீயை குறைவில் வைத்து 5 நிமிடம் நன்கு கொதிக்க விட வேண்டும். இறுதியில் அதில் ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறி இறக்க வேண்டும். அடுத்து ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் நெய் ஊற்றி காய்ந்ததும் முந்திரி மற்றும் திராட்சை சேர்த்து வறுத்து பாயாசத்தில் ஊற்றி கிளறினால் சுவையான வெள்ளரிக்காய் பாயாசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்.